விஜய் அவர்களை இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எந்த மாதிரி வந்தாடுது, விமர்சனம் செய்யுது. அவருக்கும் அவர் மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆக போதான் அப்படின்னு ஊடகங்கள் மைக்க தூக்கி கொண்டு போய் கருத்து கேட்குது. இதெல்லாம் அநாகரிகமான செயல், நாகரிகமற்ற செயல்னு இந்த ஊடகங்களுக்கு தெரியலையா? அரசியல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்று விஜயை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைய பேசுறது சரியான முறையா? அது அசிங்கம்னு தெரியலையா இந்த ஊடகங்களுக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கும்? ஒரு மனிதன் என்ன செஞ்சுட்டாரு? மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வந்தாரு. அதுக்கு வந்த மனிதனை எந்த மாதிரிலாம் நீங்க வசைப்பாடுறீங்க, எந்த மாதிரிலாம் தூக்கி அடிக்கிறீங்க? நீங்க தட்டதான் அவர் வைரக்கல்லாக மாறி நிச்சயம் மக்கள் ஆதரவால் வெற்றி பெறுவார். இன்று விஜய் அவர்களுக்கு இந்த நிலைமைனா, அன்று சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எவ்வளவு வழியை கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு துன்பத்தை கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு விமர்சனம் கொடுத்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி தான், போராடி தான் அவங்க அரசியல்ல வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி நிச்சயம் விஜய் அவர்களும் வெற்றி பெறுவார். 3 திருமணம் செய்து கொண்டவர்களை சுயமரியாதை அப்படிங்கிறீங்க. அதே விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரு. அவரை நீங்க தற்குறின்னு சொல்றீங்க, நல்லாட்சி அமைக்க மாட்டாரு, இவரை நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு உங்க வாய்க்கு வந்த கருத்துக்களை விமர்சனமாக கொடுக்குறீங்க. இது அநாகரிகமான செயல் இல்லையா? இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பும் இல்ல, ஒரு துவரும் இல்ல. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை செய்ய போறாரு, நடைமுறைப்படுத்த போறாரு, அதனால மக்களுக்கு என்ன பயம் ஏற்பட போகுது, நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில செல்ல போகுது, அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்ல தற்போது வரைக்கும் ஆட்சியில் இருந்து ஆட்சி புரிந்த தலைவர்களை பத்தி பேசுங்க. இவங்க மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்தின் மூலம் என்ன பயனடைஞ்சாங்க, நம் நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி சென்றிருக்கு, இல்ல அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்களா, அதை பத்தி பேசுங்க ஊடகங்களே. அதை பத்தி பேசுறதுக்கு முன்வர மாட்டீங்க, குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனா சினிமாவை விட்டு வந்த நோக்கத்திற்காக அந்த மனிதனை எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறீங்க. நீங்க பேசுங்க, அந்த பேச்சு எல்லாம் அவருக்கு வெற்றியாக மாறும். வாழ்க.